தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இது உங்கள் கோடெக் தமிழ் சேனல். நான் உங்கள் லோகேஷ். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் உங்களுக்கான புத்தம்பது வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடுவாங்க. நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டாப் 5 ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பெல் பட்டன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்பெல்லாம் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு வந்துடும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். Your vision. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வீடியோ HitFilm 4 Express. First we going to see HitFilm 4 Express. இந்த சாஃப்ட்வேர் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு நான் லீனியர் எடிட்டர் சாஃப்ட்வேர். லீனியர் எடிட்டர்னா என்ன, நான் லீனியர் எடிட்டர்னா என்ன அப்படிங்கறத பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட் சப்போர்ட் இதுல பக்காவா இருக்கும். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பழைய படத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த சாமி கையை காமிக்கும், அதுல இருந்து ஒரு ஒளி வர மாதிரி வரும். இது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் தான். இப்போ வர படத்தெல்லாம் நிறைய படத்துல எல்லா படத்துலயுமே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பயங்கரமா பண்றாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹாலிவுட் பிலிம்ஸ்ல தான் ஸ்பெஷல் எஃபெக்ட் சப்போர்ட் இத சூப்பரா கொடுத்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸோட கொடுத்திருக்காங்க. இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்த உடனே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்மேட் சப்போர்ட். ஃபார்மேட் சப்போர்ட் அப்படிங்கறது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எந்த ஃபார்மேட்ல நம்ம அதை சேவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் தான் நம்ம குவாலிட்டி வைஸ் நம்ம பிரிப்போம். HD, MP4, 3GB இந்த மாதிரி. அண்ட் இதுல ஃபார்மேட் சப்போர்ட்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 9 out of 10 10க்கு 9 ரேட்டிங். இதை நீங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான் யூஸ் பண்ணி பாருங்க. இது எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற செகண்ட் வீடியோ DaVinci Resolve 12.5. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா DaVinci Resolve 12.5 இதுவும் ஒரு நான் லீனியர் எடிட்டர் சாஃப்ட்வேர் தான். அண்ட் இதுவும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸோட தான் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ். ரொம்ப ஈஸியாவே எல்லாரும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க ஈஸியா கத்துக்கலாம். பட் ஆனா ஒரு எடிட்டிங்ல எந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமா கிரியேட்டிவா எடிட் பண்றோமோ அதுல தான் நம்ம விஷுவலா ஒரு ஃபிலிமை அழகா மாத்தி காட்டுறது நம்ம எடிட்டிங் தான். எடிட்டிங் இல்லைன்னா படத்தை பாத்தீங்கன்னா நம்ம போர் அடிச்சு. சோ எடிட்டிங் ரொம்பவே முக்கியம். அண்ட் இதுவும் 4 ஃபார்மேட் சப்போர்ட் கொண்டது தான். அண்ட் லிமிடெட் ஸ்பெஷல் எஃபெக்ட் சப்போர்ட். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதோட ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 8.5 out of 10 10க்கு 8.5 மதிப்பெண் கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோ VSDC. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா VSDC அப்படிங்கிறது இதுவும் ஒரு வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் தான். இது இதோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளா கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக்கா யூஸ் பண்றதுக்கு தான் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கவங்க, ஒரு பேசிக் எடிட்டிங் வேணும் அப்படின்றவங்க இந்த சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் நான் எடிட்டிங் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோ எடிட்டர் தான் நான் யூஸ் பண்ணேன். குவாலிட்டி வைஸ் நல்லா பக்கவா இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா. அண்ட் இது நான் லீனியர் எடிட்டிங் தான். இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கேப்சர் கேப்பபிலிட்டி. இதுலயே உங்களுக்கு ஸ்கிரீன் கேப்சரும் கொடுத்திருக்காங்க. நீங்க அதுலயே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் கிராஷஸ் வைல் எக்ஸ்போர்ட்டிங். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு வீடியோவை இது சில டைம்ல கிராஷ் ஆக உண்டு. எனக்கும் நிறைய முறை கிராஷ் ஆயிருக்கு. சோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. நீங்க எடிட் பண்ணும்போது அடிக்கடிக்க ஒவ்வொரு சீனும் நீங்க எடிட் பண்ணி முடிக்கும் போதும் ஒவ்வொரு கரெக்ஷன்ஸ் பண்ணும் போதும் நீங்க அதை சேவ் பண்ணிக்கோங்க.
ஏன்னா உங்களுக்கு அதுதான் சேஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய முறை ஃபுல்லா எடிட் பண்ணி முடிச்சு ஃபுல்லா கிராஷ் ஆகி போயிருக்கு. ஸோ அதனால சொல்றேன். அண்ட் இன்டர்ஃபேஸ் கேன் பி a bit confusing. இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னாக்கா கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா சிம்பிளா இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் தான் முதல்ல சொன்னேனே சிம்பிளா இருக்கும்ட்டு. அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃபஸ்ட் விஷயம் தான். நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஒரு 1 வீக்லயே கத்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். ஓகே, இதோட ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 7/10, 10க்கு 7 மதிப்பெண் அப்படின்ற பட்சத்துல இதை கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பிளெண்டர். நெக்ஸ்ட் பிளெண்டர். இது ஒரு நான் லீனியர் எடிட்டர் சாஃப்ட்வேர் தான். எல்லாமே நான் லீனியர் எடிட்டர்ஸ் தான். நீங்க எப்போ வேணாலும் எங்க வேணாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் கிராஃபிக் சப்போர்ட் இஸ் சூப்பர். கிராஃபிக் சப்போர்ட் பக்காவா கொடுத்துருப்பாங்க. நிறைய கிராஃபிக் சப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதே மாதிரி கிராஃபிக் சப்போர்ட் கொண்டது தான். கிராஃபிக் சப்போர்ட்லாம் சூப்பரா இருக்கும். நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா என் லேப் அந்த அளவுக்குலாம் இல்லை, எந்த கவர்மெண்ட்ல தான். ஸோ நான் யூஸ் பண்ணதில்லை. வேணும்னா நான் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். அண்ட் இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுவும் போர் வீடியோ எடிட்டிங் இன்டர்ஃபேஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னாக்கா வெளிப்புறத்துல கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா யூஸ் பண்ண உங்களுக்கு பழகிடும். அண்ட் இதை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னாக்கா இன்டர்ஃபேஸை பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். எல்லாமே ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். அது போக போக அப்படி பழகிடும். இது வந்து நிறைய டைம் எடுக்கும். அண்ட் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட்டிங் பண்ணீங்கன்னாவே எல்லா எடிட்டர்ஸுமே கொஞ்சம் லேட் ஆகும் தான். அது உங்களோட ப்ராசஸர் ரேம் பொறுத்து தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போயிடுவோம். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 7/10, 10க்கு 7 மதிப்பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நான் கொடுக்கல. சாஃப்ட்வேர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது 5ல் இது பெஸ்டா இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நான் பார்க்கும்போது நான் சொல்றேன். கடைசியா பார்க்க போற வீடியோ நாட் பட் த லீஸ்ட், விண்டோஸ் மூவி மேக்கர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி விண்டோஸ் மூவி மேக்கர். இதை நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ண வெரி சிம்பிளாக இருக்கும். அண்டு கிராஃபிக் சப்போர்ட்லாம் எதுவுமே இருக்காது. எக்ஸலண்ட் ஃபார்மேட் சப்போர்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது விண்டோஸோட சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனால வெரி ஈஸி டு லேர்ன். ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். அண்ட் லிமிடெட் ஃபியூச்சர்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்டு நோ மோர் அப்டேட்ஸ் ஃபார் ஜனவரி 2017 இன்னும் எந்த அப்டேட்ஸும் பண்ணல. சோ இதுக்கு மேலே பண்றாங்களா பார்ப்போம். வீடியோ எடிட்டிங் நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விண்டோஸ் மூவி மேக்கர்ல இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு எடிட்டிங்ல ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா சின்ன சாஃப்ட்வேர்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா பெரிய சாஃப்ட்வேர் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா எந்த ஆப்ஷன் எதுக்கு, இது ஸ்பிளிட்டிங் எப்படி பண்றது, கட்டிங் எப்படி பண்றதுன்னு இதெல்லாம் நீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பெரிய சாஃப்ட்வேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஈஸியா கத்துக்கலாம். நம்ம டைரக்டா 12th போக முடியாது, காலேஜ் போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி இப்பெல்லாம் ப்ரீகேஜியே சேர்த்துறாங்க. கிட்ஸ் ஸ்கூல்லாம் சேர்க்குறாங்க. அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிட்ஸ் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம காலேஜ் படிச்சு ஒரு வேலைக்கு போறோம். அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இப்போ 1வது படிக்கிற பையன் எடுத்துட்டு போய் 12th உட்கார வச்சாக்கா அவன் அந்த 12th சப்ஜெக்ட் அவன் படிப்பானா, அவனால எழுத முடியுமா? முடியாது இல்ல. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ உங்களுக்கு படிப்படியா சின்ன சாஃப்ட்வேர்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கத்துக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான். அண்ட் இதோட ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 6.5, 10க்கு 6.5 மதிப்பெண் அப்படின்னு 5 சாஃப்ட்வேர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஓகே, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி அடுத்து எந்த வீடியோ வேணும், எதை பத்தி வேணும் அப்படிங்கறத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தா இல்லாத ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு முடிஞ்சா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் until then bye.